திருநெல்வேலி மெயின் சிட்டில டவுனுக்கு அப்புறமா அதிகமா அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கதா கொண்டா நகரம்னு சொல்லலாம். சுத்தமல்லி அருகில் வந்து அமைஞ்சிருக்கு. அங்க வந்து மௌப்ரா சிட்டிஸ் டெவலப்பர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80 ஏக்கர் எடுத்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லேஅவுட் பிரிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து அதாவது 1.5 சென்ட்ல ஸ்டார்ட் பண்ணி எத்தனை சென்ட் வரைக்கும் சார் பண்ணிருக்கோம்? 5 சென்ட் வரை போட்டிருக்கோம் சார். நம்மளோட பாத்தீங்கன்னா குல்சாமி சார் தான் இருக்காங்க. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய லேஅவுட் நாங்க இங்க இப்படிதான் பாக்குறோம். அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த இடத்துல தான் பாக்குறோம். ஆமா சார். எப்படி சார் இது எப்படி இந்த கம்பெனி நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஆமா, அதாவது நம்ம கம்பெனியோடைய நம்ம நிறுவனம் வந்து மோப்ரா சிட்டி டெவலப்பர்ஸ் 2012 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இந்த மகேஸ்வரி நகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜங்ஷன் டவுனுக்கு ஒரு மாற்று நகரம் கொண்டா நகரம். இந்த கொண்டா நகரத்தில் நம்ம ஒரு 80 ஏக்கர்ல லேஅவுட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட் அனுமதி பெற்ற டிடிசிபி நிறைய அனுமதி பெற்ற லேஅவுட்லாம் போட்டிருக்கோம். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி பூங்காக்கு இடம் ஒதுக்கி தார் ரோடெல்லாம் போட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு அதுல என்ன நாம்ஸ் இருக்கோ அந்த நாம்ஸ் படி தான் இடங்கள் எல்லாமே இருக்கும். போட்டிருக்கோம் சரிங்களா. கிட்டத்தட்ட மகேஸ்வரி நகர் 1, 2, 3 முடிஞ்சு 4 முடிஞ்சு 5 நம்ம வந்து போயிட்டு இருக்கு சார் இன்னைக்கு. சோ 1 வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லாஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1, 2 அந்த வீடுகள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்குது அப்போ மகேஸ்வரி நகர் தான். மகேஸ்வரி நகர் தான் சார். ஓகே. அது அதுவும் phase 1 phase 2 phase 3 phase 4 முடிஞ்சிட்டு phase 5 இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு போயிட்டு இருக்குது. கரெக்ட்டா. இதுல எவ்வளவு ப்ராஜெக்ட் சார் இருக்கு? இதுல 139 வீட்டு மனைகள் இருக்கு சார். 139. ஆமா. ஓகே சார். நான் இங்க வீடியோ எடுக்க வரும்போது நான் கேட்டது அப்படிதான். ஏன்னா எல்லா மக்களுமே வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுட்டு நம்மளும் ஒரு சிட்டிக்கு ஈக்குவலான இடத்துல எல்லா ஃபெசிலிட்டியோட இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த கனவை நீங்க வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. அதே மாதிரி என்னன்னா இன்னொரு விஷயம் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது என்னன்னா எல்லாருமே வந்து 10 சென்ட் எடுங்க 15 சென்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சென்ட்டை கம்மி பண்ணாங்க அப்படின்னா ரேட் அதிகமா இருக்கும். ஆனா எப்படி சார் நீங்க 1.5 சென்ட்டுக்கு கூட இந்த மகேஸ்வரி நகர்ல எடுக்க முடியும்னு சொல்லி எப்படி சார் கொண்டு வந்தீங்க? அதாவது எல்லா மக்களுமே இன்னைக்கு வந்து வீடுங்கிற ஒரு கனவு, வீட்டு மனைங்கிற ஒரு கனவு. இன்னைக்கு எல்லா மக்களும் அதாவது பொருளாதார பின்தங்கியவங்களும் இடம் வாங்கணும்னு சொல்லி தான் நம்ம 1.5 சென்ட் பிளாட் இருந்து போட்டிருக்கோம். 5 லட்ச ரூபா இருந்தா ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் நீங்க. அதுவும் கவர்மெண்ட் அனுமதியோட வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லேஅவுட் போடும்போது இடபிள்யூஎஸ் அப்படிம்பாங்க. இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், பொருளாதார பின்தங்கியவர்கள் இடம் வாங்கணும்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அதே மாதிரி போட்டுக்கிறதுனால பின்தங்கியவர்கள் இடம் வாங்கி செழிப்படையலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா உடனே வீடு கட்டி குடியேறலாம். அந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம இடம். நல்ல செம்மண் பூமி, நல்ல தண்ணி வசதியுள்ள இடம் நமக்கு வந்து மிக அருமையாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து. அடுத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் நம்ம ஃபிளாட்டுக்கு சுத்தி என்னென்ன இருக்கு, ஹைலைட்ஸ் என்னென்ன இருக்கு? ஓகே சார். அதாவது என்ன கேட்டிங்கன்னா நம்ம நகருடைய மையப்பகுதியில் வந்து நம்ம ஒரு 70 ஃபீட் ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதாவது 70 ஃபீட் ரோடு. 70 ஃபீட் ரோடு 70 ஃபீட் ரோடு 70 ஃபீட் ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மெயின் ரோட்ல இருந்தே 70 ஃபீட் தான். 70 ஃபீட் ரோடு தான். சூப்பர் சார். என்ன கேட்டீங்கன்னா இந்த 70 ஃபீட் ரோடு தான் அந்த 60 ஏக்கருக்கும் இந்த 20 ஏக்கருக்குள்ள சென்டர் ரோடு நம்ம பார்த்துக்காங்க. சென்டர் ரோடு. ஸோ அதெல்லாம் 70 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த 60 ஏக்கருக்குமே 60 ஃபீட் ரோடு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ அதுக்கு ரோடே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ் அளவுக்கு இருக்கு. ஆமா சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடத்த ஒட்டி தான் வந்து வரவிருக்கும் அந்த மேற்கு புறவழிச்சாலை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பக்கம் தான் வருது. இது பக்கம் தான் வருது. 400 மீட்டர் வருது சார். வெறும் 400 மீட்டர். 400 மீட்டர் வருது. ஏற்கனவே முதல்கட்ட பணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்கமாபுரம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நேர கோபால்சோர் வரைக்கும் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. 2ஆம் கட்ட பணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த புறவழிச்சாலை வரதுனால நம்முடைய நிலத்தடி வேலை வந்து பன்மடங்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பா சார். அதே மாதிரி இந்த பாதை வருது பாத்தீங்களா 70 அடி. ஆமா. சோ இந்த பாதை வந்து எங்க இருந்து சார் உள்ள வருது? இதுல இருந்து நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின் ரோடு அப்படிங்கிறது? மெயின் ரோடு 500 மீட்டர் மெயின் ரோடு வந்துடும் சார். அதாவது நம்மளோட மெயின் ரோட்ல இருந்து உள்ள நம்ம 500 மீட்டர் நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து 70 ஃபீட் ரோடு, 60 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடுலாம் போட்டு அந்த ரோடு வந்து ஹைவேஸ் ரோடு. அதாவது திருநெல்வேலி டு அது முக்கூடல் ரோடு சார். முக்கூடல் ரோடு. ஆமா. ஓ சேரணமாதேவி அதெல்லாம் போகக்கூடிய ரோடு. சூப்பர். முக்கூடல் அப்படி பட்டணம் வரைக்கும் போகும் அந்த ரோடு. ஓகே. ஸோ அந்த மெயின் ரோட்ல நம்ம இடம் இருக்கு. அந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் நம்மளுடைய மகேஸ்வரனுடைய இப்போ இந்த 400 மீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மேற்கு புறவழிச்சாலை வந்து கரெக்டா எங்க போய் ஜாயின் ஆகுது சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா டக்கமலபுரம் ஆரம்பிச்சு அந்த ரோடு வந்து ஆரைக்குளம், தருவை, பிராஞ்சேரி, கோபாலசமுத்திரம், சுத்தமல்லி விளக்கு கொண்டாநகர விளக்கு அப்படியே திருப்பதி கஷ்டகுளம், அப்புறம் யூனிவர்சிட்டி, ராமையன்பட்டி, தாளையூத்து. அதாவது மதுரையிலிருந்து வரக்கூடிய ஒரு வாகனம் திருநெல்வேலி ஊருக்குள்ள போகாமலேயே சமணர்கள் போயிடலாம், தென்காசி போயிடலாம், அப்புறம் முக்கூடல் போயிடலாம், அம்பை போயிடலாம், நாகர்கோவில் போயிடலாம் சார். ஓகே. சிட்டிக்குள்ள போகணுங்கிற அவசியமே இல்லை. அதனால நம்ம அந்த ரோடு பக்கத்துல லேஅவுட் இருக்கறனால கண்டிப்பா இந்த இடம் வந்து டெவலப் ஆயிரும் சார். கண்டிப்பா சொன்ன மாதிரி நீங்க டைரக்டா அந்த இடத்துல இருந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம கண்ணு கெட்டின தூரத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலை நடக்கிற கொண்டு உங்களுக்கு வந்து இதுலயே வந்து தெரியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 139 பிளாட் இருக்கு. 1.5 சென்ட்ல இருந்து 5 சென்ட் வரைக்குமா சார்? ஆமா, 5 சென்ட் மனை இருக்கு. இந்த மகேஸ்வரி நகர்ல இந்த வாசகம் போட்டிருக்காங்க பாருங்க, உங்கள் கனவு இல்லத்தின் நுழைவாயில். சொன்ன மாதிரியே நீங்க கனவு வீடு கட்டணும்னு நினைக்கிற இடம் வந்து இந்த இடம் சொல்லலாம். இல்ல ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சா கூட இந்த இடத்துல வாங்கலாம். ஆமா சார். பட்ஜெட் தான் சார் மேட்டர். பட்ஜெட் தான் நீங்க சொல்றதுல தான் அவ்வளவு பிளாட்டே நாங்க முடிக்கிறோம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொண்டா நகரம் வந்து இன்னைக்கு
சுத்தமல்லி கொண்டாடுறோம் மாநகராட்சி ஆக போகுது சார். மாநகராட்சி ஆமா ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த 70 ஃபீட் ரோட்டு மேல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பிளாட் இருக்கு நம்மகிட்ட. கமர்ஷியல் பிளாட் பாத்தீங்கன்னா பெர் சென்ட் 4.5 லட்சம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இது போக உள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் 360 பண்ணிருக்கோம் சார். 360 சரிங்களா. 10 லட்சம் வந்து வாடிக்கையாளர் சார்ந்தது. ஸோ இவ 139 மனைகள் இப்போ 50 மனைகள் டாக்குமெண்ட் போட்டாச்சு. 50 மனைகள் முடிஞ்சது. மீதி மனைகள் புக் ஆயிட்டு இருக்கு சார். ஓகே சூப்பர் சார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்து இங்கேயே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்றோம். கஸ்டமர்ஸ் பழைய வாடிக்கையாளர் கூட்டு வரோம். இங்கேயே புக் பண்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு திருவிழாவாக நடத்திட்டு இருக்கோம் சார். திருவிழாவே நடக்குது. ஆமா சார் ஆமா. ஸோ நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணி இந்த கொண்டா நகரத்தை விசிட் பண்ணி பார்க்கணும். இந்த மகேஸ்வரி நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகேஸ்வரி நகர்ல இந்த 5வது ஃபிளாட்டை நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ இதுல கிட்டத்தட்ட ஃபிளாட்ஸ் மட்டுமே 139 ஃபிளாட்ஸ் இருக்கு. உங்களோட ஃபிளாட்ஸையும் புக் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா எங்களோட சேர்ந்து வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், தாராளமா வாங்க. நேர்ல வந்து சைட்டை பாருங்க, பார்த்தாலே கண்டிப்பா வந்து எடுப்பீங்க. அப்படிப்பட்ட சைட்டு தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருக்கும்போது எங்களை இன்வைட் பண்ணுங்க. இந்த மாதிரி மக்களுக்கு கரெக்டான இடத்துல கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். மீண்டும் சொல்லிக்கிறேன், நம்ம கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னு நம்ம பேச வேண்டாம், இடம் பேசும் சார். இடம் பேசும். ஆமா சார். அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. சூப்பர். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி டவுனுக்கு ஈக்குவலான கொண்டா நகரத்துல உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்க வந்து ரெடி பண்ணணும். இல்ல ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க இந்த இடத்துல வாங்கினா கூட கரெக்டா ஒரு வருஷத்துல நீங்க வந்து டபுள் மடங்கு எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட இடம் தான். ஸோ இதுல நீங்க புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என் நம்பருக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. நேரடியா உங்களுக்கு சைட்டை வந்து காமிக்கிறோம், தாராளமா வந்து எடுத்துக்கலாம். நன்றி.